ஸோ நம்ம எது பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஆரக்கிள் நார்மல் ட்ரெடிஷ்னல் டேட்டாபேஸ்க்கும் இந்த NoSQLக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய தேவை எங்க வந்துச்சு, எங்க வந்து இது வந்து மார்க்கெட்ல வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஆரக்கிள் மைஎஸ்கியூஎல் எம்எஸ்எஸ்கியூஎல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெயின்லி ஃபார் டிரான்சாக்ஷன். ஓகே. டிரான்சாக்ஷனுக்கு தான் இது வந்து டிரான்சாக்ஷனாக உங்களுக்கு தெரியும். ஒரு ரெக்கார்ட் இருக்கும். ரெக்கார்ட்லேருந்து சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தர் வந்து நேம் வந்து சப்போஸ் நம்ம ஐடி வந்து ஐடி 1, ஐடி வந்து நேம் வந்து இப்படி போட வேணாம். ஐடி 1, நேம் வந்து ராமு, அவர் வந்து டெபாசிட் வந்து 10,000 வச்சுருக்காரு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா பேலன்ஸ் வந்து 10,000 வச்சுருக்காரு. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணிருக்காரு, அதே ராம் தான் அடுத்து வந்து ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்றாரு. ஸோ 1000 ரூபா டெபாசிட் பண்ணோம்னா இப்போ நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து இங்கே 1000 ரூபா. ஓகே சாரி, 1000 ரூபா டெபாசிட் பண்றாரு. 1000 ரூபா டெபாசிட் பண்ணார்னா நம்முடைய பேலன்ஸ் வந்து எவ்வளோ ஆகுது, 11,000 ஆயிடுது. ஸோ அடுத்த நாள் வந்து அவர் வந்து பழையபடி ஒரு 500 ரூபா வந்து எடுத்தாருன்னா அவருடைய பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,500. ஸோ இது டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ் அப்படிங்கிறோம். டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ்னா கீப் ஆன் வேல்யூ வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஆனால் லேட்டர் வந்து இந்த பிக் டேட்டா வந்த பிறகு பிக் டேட்டாவுடைய மெயின் பர்பஸே பார்த்தீங்க அப்படின்னா அனலிட்டிக் பர்பஸ். ஓகே. அனலிட்டிக் பர்பஸ்னா இப்போ அதில் வந்து 2 கான்செப்ட் இருக்கு, OLAP, OLTP அப்படின்ட்டு. OLTP தான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். அதுதான் இதோடைய ஆரக்கிள் மைஎஸ்கியூஎல் எம்எஸ்எஸ்கியூஎல் டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ் எல்லாமே. இப்போ அதுலேயே OLAPன்னு சொல்லிட்டு வந்துச்சு. OLAPனா அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். அதுக்கு பிறகு வந்து இப்போ பிக் டேட்டாவுடைய மெயின் பர்பஸை வந்து ஸ்டோரிங் த மேசிவ் டேட்டா ஃபார் அனலிட்டிக் பர்பஸ் தான். அனலிட்டிக் பர்பஸ்னா இதை வச்சு நம்ம என்ன நடந்துச்சு, டெஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ்ங்கிறோம், இன்ஃபரன்சியல் அனலிட்டிக்ஸ்ங்கிறோம், அப்புறம் மாடல் பில்டிங்கிறோம். மாடல் பில்டிங்னா இப்போ வந்து இது என்ன நடந்துச்சு, ஏன் நடக்குது, இது வந்து என்ன ஒரு மாதிரி இன்சைட் கண்டுபிடிக்கிறது. உள்ள டேட்டாவில் வந்து என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னா இதோட மெயின் பர்பஸே வந்து டிரான்சாக்ஷனாக இருக்காது, அனலிட்டிக்காக இருக்கும். அனலிட்டிக்ஸ்னா ஸ்டோர் பண்ணி அதை வந்து பழையபடி அனலிட்டிக்ஸ் கொரி ரன் பண்ணி அப்புறம் மாடல் பில்டிங்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து டேட்டா வந்து பிக் டேட்டா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டேட்டாவுடைய வேல்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கு. க்ரோ ஆகிக்குன்னா டிபி கணக்கில் டிபி கணக்கில் பிபி கணக்கில் க்ரோ ஆகும்போது, ஸோ இதை இங்கே வந்து நம்ம நார்மல் டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா, இப்போ நார்மல் நீங்கள் ஆரக்கிள் டேட்டாபேஸில் இருக்கீங்க, சப்போஸ் எம்எஸ்எஸ்கியூஎல் மைஎஸ்கியூஎல் டேட்டாபேஸில் இருக்கீங்க, ஏதோ ஒன்று. ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸ் பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 டிபி 6 டிபி மேக்ஸிமம் 10 டிபி வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கீங்க. ஓகே. இப்போ அந்த 10 டிபி வச்சுருக்கீங்க, 10 டிபி உங்களுடைய டேட்டா 10 டிபி இப்போ ஒரு பாக்ஸு வரும். இப்போ நம்மளுடைய ஆரக்கிள் டிபியோடைய சைஸ் வந்து 10 டிபி. ஓகே, 10 டிபி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 10 டிபி. ஓகே. இதோடைய இது பார்த்தோம்னா சப்போஸ் ஒரு 128 ஜிபி ரேம்னு சொல்லிட்டு வைங்க, ரேம். ஓகே. இப்போ இது வந்து 10 டிபினா உங்களுக்கு வந்து எவ்வளவு நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 8 டிபி தான் நீங்கள் வந்து ரியல் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. நாட் கம்ப்ளீட் 10 டிபி ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஜாவா, ஆரக்கிள் ஓஎஸ் இருக்கும், ஓஎஸ் ஃபுல்லாக ஆரக்கிள் இருக்கும்.
ஆரக்கிள் வந்து இஸ் அ சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் அதை ரன் பண்ணும்போது சம் ஃபைல்லாம் இதை ஆக்குபை பண்ணிக்கிறோம். சம் டெம்பரரி ஃபைல்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இடம் வேணும். இப்போ ஒரு 10 டிபி பாக்ஸ் வந்து 10 டிபி நான் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து உங்கள் லேப்டாப் வந்து 1 டிபி அப்படின்னா நீங்கள் 1 டிபியும் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்கள் விண்டோஸோ லெனக்ஸோ அது இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஜிபி 200 ஜிபி 300 ஜிபி வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இடம் தான் இருக்குது. ரிமைனிங் இடம் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து ஜாவா எல்லாமே அப்ளிகேஷன் எல்லாமே இது பண்ணுறீங்க. இப்போ இந்த ப்ரௌசர்லேருந்து வேர்டுலேருந்து எல்லாமே ரன் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஃபைல் டெம்பரவரி ஃபைல்லாம் கிரியேட் ஆகும். அதெல்லாம் எங்கே போய் கிரியேட் ஆகும், எங்கே போய் ரெசிட் ஆகும்? அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிரைவில் தான். ஸோ ஹார்ட் டிரைவ் அதுக்கு இப்போ அந்த ஹார்ட் டிரைவில் சேவ் பண்ணும்போது ஏறக்குறைய ஒரு டிபிக்கு ஒரு 800 ஜிபி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மெஷின் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஏன் ஸ்லோவாக ஆரம்பிக்குது? 850 900 அப்படி ஜிபினா வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஏன் ஸ்லோவாக ஆரம்பிக்குதுன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து 2 3 அப்ளிகேஷன் ரன் பண்ணும்போது அதுக்கு உண்டான டெம்பரரி ஃபைல் வந்து அதனால் கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நார்மல் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30% 20 to 30% வந்து ஸ்பேஸ் வந்து விட்டாகணும். இந்த டெம்பரரி மெமரி கிரியேட் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து 20 to 30% வந்து 30% விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் 20% ஆச்சு நீங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து விட்டாகணும். அது இல்லாமல் நீங்கள் 10 டிபி டேட்டா வந்து அப்படியே ஃபுல்லாகவே இதில் ஆக்குப்பை பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகாது. ஸோ அதனால தான் சொன்னேன் நான் 8 டிபி தான் நீங்கள் வந்து இதில் டோட்டலாக வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷனா இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன். இப்போ இந்த 8 டிபிக்கு மேலே வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பழையபடி இன்னொரு பாக்ஸுக்கு ஒன்று போவீங்க. இன்னொரு பாக்ஸுக்கு போகும்போது இப்போ இன்னொரு பாக்ஸ் போகும்போது இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் போகிறீங்க. இன்னொரு பாக்ஸ் போகும்போது இங்கே வந்து இப்போ சப்போஸ் இங்கே வந்து இந்த டிபி வந்து abcd.com ஏபிசிடின்னு வைங்க போஸ்ட் நேம். இப்போ இந்த ஏபிசிடி தான் எல்லா உங்கள் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, பாயிண்ட் பண்ணியிருப்பீங்க. இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஏபிசிடி அடுத்து ஒரு ஏபிசிடி ஒன்றுன்னு நீங்கள் இன்னொரு பாக்ஸுக்கு போகும்போது இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அப்ளிகேஷனை வந்து மாற்ற வேண்டியிருக்கும். இல்லை அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ சப்போஸ் ஆரக்கிள் டிபியா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்லைசிங் பண்ணுவீங்க. சில மெத்தட்லாம் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ரொம்ப டிடிஎஸ் தான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா என் பாயிண்ட் வந்து நான் உள்ளே போகிறது கிடையாது. என் பாயிண்ட் வந்து என்னன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஸ்கேலபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏகப்பட்ட மெத்தடை வந்து இது பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப ஹெவி ஒர்க் நமக்கு வந்து. ஆனால் இப்போ பிக் டேட்டாலாம் வரும்போது பிக் டேட்டா வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஆர்டிபிஎம்எஸ்ஸே வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும், நான் வந்து ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிடிஎஸ்ஸாக ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து இப்போ இன்னொரு பாக்ஸ் போனீங்கன்னா அதுக்கு லைசன்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு உண்டான ஹார்ட்வேர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பிக் டேட்டா வந்த பிறகு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் வைஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னா இப்போ நான் பிக் டேட்டா உள்ளே போகல. நான் இப்போ இதில் வந்து பிக் டேட்டா என்ன ஆகுது, பிக் டேட்டா வந்து மாஸ்டர் நோடு அப்புறம் டேட்டா நோடு எல்லாமே ஹரிசாண்டல் வைஸாக இதாயிருக்கு. ஸோ இப்போ நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு, பிக் டேட்டா நெட்ஒர்க்கில். இப்போ இங்கே மாஸ்டர் நோட். இப்போ மாஸ்டர் நோட் வரும்போது இப்போ ஒவ்வொன்றும் 10 டிபின்னு வைங்க. 1 2 3 4 5 6 60 டிபி கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ அடுத்து இன்னொரு 10 டிபி வருது நமக்கு வந்து 60 டிபின்னா 10 டிபி அடுத்த இன்னொரு 10 டிபிக்கு வந்து ஸ்டோர் பண்ணணும். அதாவது அரௌண்ட் 8 டிபி வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னொரு பாக்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பாக்ஸ் ஆடிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து அதுதான் நம்பர் ஆஃப் நோடு வந்து இங்கே அடிஷ்னலாக ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு நோடு ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ டேட்டா வர வர உங்களுக்கு வந்து நோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி வந்ததுனால உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேலபிள் ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஓகே, இதுதான் நீடு. அதாவது எங்க வந்து NoSQL டேட்டாபேஸ் வந்துச்சு அப்படின்னா, ஆஃப்டர் பிக் டேட்டா வந்த பிறகு தான் இந்த NoSQL டேட்டாபேஸே வந்துச்சு. சரி, இந்த NoSQL டேட்டாபேஸ்னா என்ன? ஆக்சுவலா இந்த HBase எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நாங்க வந்து ஒரு கிளாஸ் நடத்தும்போது 3 மணி நேரம் வந்து கவர் பண்ணுவோம். ஏன்னா HBase டேட்டா மாடல், HBase ஆர்கிடெக்சர், அப்புறம் வந்து HBase உடைய என்ன HBase எதுல வருது அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து நம்ம 1.5 மணி நேரத்துல எல்லாமே கவர் பண்றதுனால கொஞ்சம் வேகமா நான் இது பண்றேன். அதனால இது வந்து ஃபுல் ஃப்ளஜ்டு கிளாஸ் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி. இன்ட்ரோனா அதை லேர்ன் பண்ணுற மாதிரி எவ்வளோ சுருக்கமாக சொல்லணும்னா நான் சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா, ஏதாவது புரியலைன்னா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்க, கேளுங்க. ஏன்னா நான் சொல்கிறது மெயின் கிடையாது. உங்களுக்கு அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நீங்கள் அது வந்து சுருக்கமாக சொல்கிறோமோ, அது டீட்டெயிலாக சொல்கிறோமோ, உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கேளுங்க. இது வரைக்கும் புரியுது இல்லையா? எஸ் சார், புரியுது சார். புரியுது. ஓகே. ஏன்னா நான் அதான் சுருக்கமாக நான் எல்லாத்தையுமே ஷ்ரிங்க் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவல் கிளாஸ் ஓகே வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பேசுவோம். ஓகே. ஓகே சார். இதோட HDF NoSQL டேட்டாபேஸ் ஏன் வந்துச்சு, ட்ரெடிஷனல் டேட்டாபேஸை விட NoSQL டேட்டாபேஸோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதாவது பிக் டேட்டா வந்த பிறகு டேட்டா குரோ ஆகும்போது ஸ்கேலபிள் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் டேட்டாபேஸில் வந்து ஹெவியாக டிடிஎஸ்லேருந்து வெளியே வந்ததுக்காக NoSQL டேட்டாபேஸ் வந்துச்சு. ஸோ பிக் டேட்டா வந்த பிறகு தான் NoSQL டேட்டாபேஸ். இந்த NoSQL டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, NoSQL டேட்டாபேஸ்னா நாட் ஓன்லி SQL மோர் தென் தட் அப்படின்னு ஒரு மீனிங். NoSQLனா நோ இந்த மீனிங் கிடையாது. NoSQL அப்படின்னாலே நாட் ஓன்லி SQL மோர் தென் தட். ஸோ இது ஏன் NoSQL நாட் ஓன்லி SQL மோர் தென் தட், நார்மல் SQL உடைய மோர் தென் ரொம்ப இது இருக்கிறது. இப்போ இந்த NoSQL டேட்டாபேஸ் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 140 நியர்லி 140 டேட்டாபேஸ் இருக்கு மார்க்கெட்டில். ஏன்னா இது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ்னால ஒவ்வொரு கம்பெனியும் வந்து திடீர்னு வருவாங்க, வந்து ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் கண்டுபிடிப்பாங்க. டேட்டாபேஸ் கண்டுபிடிச்சா ஒன்று ஓப்பன் சோர்ஸில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ 140 டேட்டாபேஸ் இருக்கு. இந்த 140 டேட்டாபேஸில் வந்து எப்படி அதை பிரிக்கிறாங்க அப்படின்னா, இதுலேயும் வந்து 4 கேட்டகரி இருக்கு. 4 கேட்டகரி. இந்த 4 கேட்டகரி வந்து எப்படி கேட்டகரிஸ் பண்றாங்க அப்படின்னா, கேப் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கேப் தியரம். ஓகே, அது என்ன கரெக்டான ஸ்பெல்லிங்? கேப் தியரம். ஓகே, கேப் தியரம்னு சொல்லிட்டு இருக்கு. கேப் தியரம்னா இப்போ கேப் தியரம்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேப் தியரம். இப்போ கேப் தியரம் இஸ் எ கான்செப்ட் தட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம். இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். ஏன்னா இப்போ இந்த படமே பாருங்க, இங்க வந்து ஒவ்வொரு நோடா ஆட் பண்றோம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னா த டேட்டாபேஸ் விச் இஸ் ரன்னிங் ஆன் த டாப் ஆஃப் த HDFS. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நோடா ஆட் பண்றது, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். Concept a distributed database system that can only have two of the three consistency, availability, partition, tolerance. அதாவது காப் தியரம்னா சி ஃபார் கன்சிஸ்டன்சி, ஏ ஃபார் அவைலபிலிட்டி, பி ஃபார் பார்ட்டிஷன் டாலரன்ஸ். இந்த கேப் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எந்த டேட்டாபேஸ் நீங்க அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்ல அட்லீஸ்ட் நீங்க ஏதாவது ரெண்டு ரெண்டு இது என்ன சொல்றது ஃபீச்சர், ரெண்டு ஃபீச்சர் தான் ஏதாவது ஒன்று தான் சப்போர்ட் பண்ணும் எந்த டேட்டாபேஸும். இது வந்து எந்த டேட்டாபேஸுமே 3 ஃபீச்சரை சப்போர்ட் பண்ணாது. 3 ஃபீச்சர்னு சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 10 நோடு கிளஸ்டர் இருக்கிற டேட்டாபேஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நோட்ல வந்து எழுதுதுன்னா அது சேம் செகண்ட் நோட்ல இருந்து அதை ரெட்ரீவ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து உடனே செகண்ட் நோட்ல இருந்து ரெட்ரீவ் பண்ணி ஆகணும்.
ஸோ கன்சிஸ்டண்டாக டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி ஆகணும். கன்சிஸ்டண்டாக டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்ணி ஆகணும். அவைலபிலிட்டினா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸில் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்டர் பண்ணுறோம். ஏதோ ஒரு நோட்ல என்டர் பண்ணுறோம். பழையபடி ரெட்ரீவ் பண்ணும்போது அது இன்னொரு நோட்லேருந்து ரெட்ரீவ் பண்ணோம்னா அது வந்து ஆகணும். அது அவைலபிலிட்டி இருந்தாகணும். அதுக்கு இல்லாமல் இல்லை ஃபஸ்ட் நோட்டில் நீங்கள் இது பண்ணீங்க, செகண்ட் நோட்லேருந்து நான் ரெட்ரீவ் பண்ணும்போது அது வராது, அதில் ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து தான் வரணும் அப்படின்னா இருக்கக்கூடாது. பார்ஷியல் டாலரன்ஸ் வந்து எகைன் இதே தான் வரும். டாலரன்ஸ்னா அதாவது ரொம்ப டாலரண்ட்டே இருக்கக்கூடாதுன்னா கன்சிஸ்டண்ட்டாக வரணும். ஸ்டோர் எப்பயுமே அவைலபிலிட்டியாக இருக்கணும். பார்ஷியல் டாலரன்ஸே வந்து எந்த காரணம் சொல்லி இதுவே இருக்கக்கூடாது. இந்த 3 ஃபேக்டர் தான் சொல்றாங்க. இப்போ 3 ஃபேக்டர் சொல்லும்போது இவங்க என்ன கேப் தியரம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது 2 ஃபேக்டர் தான் உங்களுக்கு வந்து எந்த டேட்டா பேஸும் வந்து இதாகும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா 4 கேட்டகரி வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா கீ வேல்யூ பேர். கீ வேல்யூ பேர்லாம் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கீ 1 சப்போஸ் வேல்யூ வந்து வேல்யூ கீ வந்து கீயோடைய வேல்யூ. இந்த கீ அதோட வேல்யூ என்ன? கீ வந்து ஐடி, வேல்யூ வந்து 1 இந்த மாதிரி. ஸோ இது கீ வேல்யூ பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வோல்டோமாட்னா அவங்களுடைய வால்மார்ட்டோடைய டேட்டா பேஸு, அப்புறம் ரெடிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ கீ வேல்யூ பேர்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்து கீ வேல்யூ இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஸ்டோர்ல வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா பேஸ் இருக்கு மோங்கோ டிபி வந்து மெயினா வந்து இந்த கண்டென்ட் எல்லாமே ஸ்டோர் பண்றோம் இல்லையா, இது எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகும். இதோடைய கான்செப்ட் என்னன்னா ஜேசன் கான்செப்ட்னா உங்க இப்ப நேமு, ஓகே, இப்போ ஒரு நோடு இப்ப மேரிடா நோடுக்குள்ள நோடு, சப் நோடு, பேரண்ட் நோடு அப்படின்னு வரும் இல்லையா. இந்த மாதிரி இப்போ இந்த எல்லாமே ஜேசன் ஃபார்மேட்டாக தான் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயின் நோடு வந்து நேமு, அவர் வந்து இது வந்து சப் நோடு, அப்புறம் சப் நோடில் ஒரு சப் நோடு, அப்புறம் இதில் வந்து அவர் மேரிடா அப்படின்னா எத்தனை சன்னு அப்படின்னா இதுக்குள்ள, அப்போ சன்னுடைய அவங்க டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி சப் நோடு ஜேசன் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஒரு பேரண்ட் நோடுக்குள்ள சப் நோடு, அதுக்குள்ள சப் நோடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லா சப் நோடும் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் நோடை தான் ரிலே பண்ணியிருக்கும். ஸோ ஜேசன் ஃபார்மெட், இந்த ஜேசன் ஃபார்மெட்டில் இருந்தால் மோங்கோ டிபி. இப்போ மோங்கோ டிபி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம வந்து லேம்ப் ஆர்கிடெக்சர் அப்படிம்போம். லேம்ப் ஆர்கிடெக்சர்னா லெனக்ஸ் அப்பாச்சி MySQL, PHP, இதுதான் வந்து நார்மலாக வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து முன்னாடி நம்ம ரிலே பண்ணியிருப்போம். இப்போயும் லேம்ப் ஆர்கிடெக்சர் இருக்கு. அந்த லேம்ப் ஆர்கிடெக்சர் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா லெனக்ஸ், அப்பாச்சி, இன்ஸ்டெட் ஆஃப் MySQL மேங்கோ டிபி வந்து எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து PHP. ஸோ இது வந்து டாக்குமெண்ட் ஸ்டோர். அடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்னா காலம்னர் டிபி. காலம்னர் டிபி அப்படின்னா காலம்னர் டிபியில தான் நமக்கு ஹெச்பேஸ் வருது. காலம்னர் டிபி அப்படின்னா இப்போ இது கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நார்மல் டிபி வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது? நார்மல் டிபி வந்து ரோ அண்ட் காலமாக ஸ்டோர் ஆகுது, ரைட்டுங்களா? ரோ அண்ட் காலமாக ஸ்டோர் ஆகுது. இப்போ ரோ அண்ட் காலம் அப்படின்னா இது வந்து ஒரு ரோ, இட் ஹேஸ் த n நம்பர் ஆஃப் காலம். ஓகே, இட் ஹேஸ் த n நம்பர் ஆஃப் காலம். இப்போ இதில் வந்து ஒரு ஐடி, ஓகே, ஐடி வந்து
இப்போ ஐடி ஐடி வந்து இப்போ 1. ஓகே, இந்த மாதிரி ரோ அண்ட் காலமாக இருக்குது. என் நம்பர் ஆஃப் மில்லியன் ஆஃப் ரோஸ் இருக்குது, மில்லியன் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குது. நான் மில்லியன் ஆஃப் ரெக்கார்ட் போட முடியாது, அதனால் சும்மா 2 மட்டும் போடுறேன். நீங்கள் மில்லியன் ஆஃப் ரெக்கார்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து சம் ஐடினா இப்போ 1001, 10,001. ஓகே, 10,001க்குள்ள வந்து இது வந்து கண்ட்ரின்னு வைங்க. இப்போ கண்ட்ரி வந்து இந்தியா. இப்போ நார்மலாக நான் எப்படி நம்ம வந்து கொரி பண்ணுவோம்? செலக்ட் இதை வந்து செலக்ட் கண்ட்ரி ஃப்ரம் இந்த டேபிள் நேம் வந்து சம் ஓகே சம் டெஸ்ட். ஓகே, டெஸ்ட் வேர் ஐடி தான் நமக்கு வந்து பிரைமரி கீ. ஸோ அதுதான் 10,001. இந்த மாதிரி தான் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேக் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உடனே இந்தியானா கொடுத்துரும். ஆனால் இந்தியானா கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் பண்ணும். இங்கே இண்டெக்ஸ் பண்ணுறதுன்னா ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒவ்வொரு கீயாக வரும், 1 2 3 4 அப்படின்னா. ஏன்னா எல்லாமே அதுக்கு அதுவும் பிரைமரி கீயாக நம்ம கொடுக்குறோம், டூப்ளிகேட் எதுவுமே இருக்காதா, இல்லை சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் பண்ணும், ஒவ்வொரு கீயாக வரும். இந்த கீக்கு வந்துடுது பாயிண்டர் வந்து குறி பண்ணும்போது இங்கே பாயிண்டர் வந்துடுது. இங்கே பாயிண்டர் வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இந்த என்டையர் ரோ வந்து ஃபெச் பண்ணும். இந்த என்டையர் ரோ வந்து ஃபெச் பண்ணுது. ஃபெச் பண்ண பிறகு இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் அதான் இண்டெக்ஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்டையர் ரோ வந்து எடுக்கணும், அதில் இருந்து ஒரு காலம் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுக்கணும். இப்போ இதில் வந்து இந்த ரோ வந்து மோர் தென் 200 250 இல்லை 300 இந்த மாதிரி அதிகமான காலம் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து இதோட ஹெவியாக வந்து இதை எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஒன்று, இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து இது எப்படி ஸ்டோர் ஆகுது அண்டர்நீத் ஆஃப் த அவர் ஸ்டோரேஜ் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 0 நொட்டேஷனில் தான் ஸ்டோர் ஆகுது. அது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு பேக்ரவுண்ட்னா உங்களுக்கு வந்து அது படிச்சிருப்பீங்க, 1 0 நொட்டேஷன். ஓகே, நான் அது உள்ளே போக விரும்பலை, ஏன்னா என்னுடைய எய்ம் அது கிடையாது. 1 0 1 1 0 0 இந்த மாதிரி நொட்டேஷனில் தான் இது வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு செல்லும் வந்து ஸ்டோர் ஆகும்போது இந்த 1 0 சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், இது வந்து இதில் ஒரு 3 KB வந்து இது பிடிக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது இப்போ இது வந்து ஒரு 100 இந்த ரோ வந்து 100 காலம் இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ ஆகும்? ஏறக்குறைய 300 KB. ஏன்னா 100 காலம் இருக்கு, 100 காலம். அதாவது அண்டர்நீத் ஸ்டோரேஜில் நம்ம ஹார்ட் டிரைவில் எப்படி ஸ்டோர் ஆகுது அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 300 KB வந்து இந்த ஒரு ரோவுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது, 300 KB. ஓகே, இந்த மாதிரி மில்லியன் ஆஃப் ரோங்கிறோம். ஸோ மில்லியன் ஆஃப் ரோனா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து அந்த காலம்னர் டேட்டாபேஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலம்னர் டேட்டாபேஸ் வந்து கான்செப்ட் மெயின் இந்த ஸ்டோரேஜ் கான்செப்ட் இவங்க அப்படியே மாற்றிட்டாங்க. இந்த மாத்திரை வந்து இந்த இதில் ஸ்டோரேஜ் கான்செப்டை மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, இப்போ நான் இப்படி ஹரிசாண்டலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதையே நான் தூக்கி இப்படி வெர்டிக்கலாக ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ வெர்டிக்கலாக ஸ்டோர் பண்ணுறேன்னா இது கொஞ்சம் இதை நீங்கள் இப்படி ஒரு இது மாதிரி நினச்சிக்கோங்க, இது ஒரு பேனா மாதிரி நினச்சிக்கோங்க. இங்கே ஒரு பேனா இருக்குது, இப்படியே நீங்கள் படுக்கவசமாக ஒரு பேனா வச்சுருக்கோம். இப்போ இதே பேனாவை வந்து நீங்கள் இப்படி நீளவசமாக வச்சிங்கன்னா வைங்களேன், எவ்வளோ ஸ்பேஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ ஸ்பேஸு. இப்போ இதே அதே பேனாவை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா,
நீலவசமா வைக்கிறேன். இந்த நீலவசமா வைக்கணும்னா இப்ப இது ஒவ்வொரு காலம் வந்து 3 கேபி 3 கேபின்னு 100 காலம் 300 கேபி பிடிக்குது. இப்ப இப்படி வச்சேன் அப்படின்னா ஒரே ஒரு காலம் இந்த ஒரு காலம் தான். இது எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 3 கேபி தான் பிடிக்கும் கீழே. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா இல்ல கன்ஃபியூஸா இருக்கா? சார் அது ஆக்சுவலா எப்படி சொல்றீங்கன்னு புரியல, இது காலம்னார் வரும்போது. காலம்னர் அதுதான் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகத்தான் செய்யும். இல்ல இது வந்து இல்ல ரோ ஓகே சொன்னீங்க, ஓகே ஃபைன், ரோக்கு வந்து புரிஞ்சுது சார். பட் அதே மாதிரி தான் காலம் வைஸ் போகும்போது ஒரு இதுவும் வந்து ஒரு செல்லுமே வந்து 3 கேபினா உங்களுக்கு 100 காலம்ஸ் இருந்தா 300 கேபி வரும்ல சார்? இப்ப வந்து ஒரு ஒரு பேனா ஒரு இருக்கு. ஒரு இல்ல இல்ல ஒரு பேனா இருக்கு. ஓகே பேனா வந்து படுக்கவசமா ஓகே ஹரிஜாண்டல் நீங்க வைங்க. ஹரிஜாண்டல் ஓகே வைத்தா இப்ப பேனா வந்து ஒரு 3 இன்ச்சுன்னு வைங்க. 3 இன்ச்சு வந்து ஓகே இடம் பிடிக்குது. 3 இன்ச்சு வந்து ஓகே உங்களுக்கு வந்து இடம் பிடிக்குது. அதே பேனா வந்து வெர்டிகலா நிப்பாட்டி வைங்க. எவ்வளவு இடம் பிடிக்கும்? ஓகே சார். ஒரு ஹைட் அது நிறைய இல்ல இல்ல நீங்க ஹைட் வந்து எப்படி இத வந்து நீங்க எப்படி கன்சிடர் பண்ணணும்னா பூமியில நம்ம வந்து எப்படி பண்றோம்? இப்போ ஒரு பில்டிங் இருக்கு. ஒரு பில்டிங் வந்து இப்படி ஹரிசாண்டலா நான் கட்டிக்கிட்டே போறேன். ஒரே ஒரு மாடி மட்டும் தான் கட்டிக்கிட்டே போறேன். ஒரு ஏக்கர்ல ஒரு பில்டிங் கட்டுறேன். இதே இத வந்து ஓகே இதே இது வந்து நான் நெட்டுக்கா ஹைட் வைஸ் பண்றேன்னு வைங்க. ஹைட் வைஸ் 100 இது பண்றேன். 100 ஓகே சார். ஓகே. இவரு இது எடுத்துக்கங்க. இந்த பட்டேல் சிலைய 182 மீட்டர். இந்த 182 ஓகே மீட்டரை படுக்கவசமா வைங்க. அது 182 மீட்டர் பிடிக்கும். ஆனா வெர்டிகலா வச்சீங்கன்னா உயரம் தானே. உயரம் வந்து எவ்வளவு வேணா உயரம் போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகே சார். பட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுவல்ல சார்? அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுவல்ல சார்? அது ஏன்னா அது வந்து இப்ப இப்ப 182 மீட்டர் வந்து உயரம். இப்ப பாட்டம் பாட்டம் எவ்வளவுன்னு தெரியல எனக்கு. பாட்டம் வந்து ஒரு 10 மீட்டர்னே வைங்க. அந்த ஓகே வந்து 10 மீட்டரே வைங்க. இப்ப எவ்வளவு இடம் பிடிச்சிருக்கு கீழே பூமியில? 10 மீட்டர் தான் பிடிச்சிருக்கு. 10 மீட்டர் தான் பிடிக்கும். ஆமா. இதே இது ஹரிசாண்டலா நீங்க வச்சீங்கன்னா 182 மீட்டர் பிடிக்கும். இப்ப அதே கான்செப்ட் தான் இங்க. இப்ப ஸ்டோரேஜ் எப்படி ஓகே ஓகே 3 கேபி தான் பிடிக்குது. ஏன்னா ஹைட் வைஸ் நீங்க எவ்வளவு வேணா போய்க்கலாம். இப்ப ஓகே சார். அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரியே வந்துட்டோம். ஆமா, இந்த கான்செப்ட் ஓகே தெரிஞ்சது. இப்போ வந்து இது வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியா பிடிக்குதா ஒண்ணு. காலம்னர் வைஸ். ஏன்னா இதுக்கு மட்டும் காலம்னர் டேட்டாபேஸுக்கு மட்டும் கிடையாது. நீங்க இந்த ஓஆர்சி ஃபைலு, ஆர்சி ஃபைல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்ல அந்த கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்க. ரெக்கார்டு காலம்னர், ஓகே. ஆப்டிமைஸ்டு ரெக்கார்ட். காலம்னர் அப்படின்னு. இந்த காலம்னர் கான்செப்டே வந்து இதுதான். அதாவது ஹரிசாண்டலா இல்லாம இதை வந்து வெர்டிகலா போட்டோம் அப்படின்னா இதோடைய ஹார்ட் டிரைவ்ல ஆக்குப்பை ஆகுறது ரொம்ப கம்மியா ஆக்குப்பை ஆகும். அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மி. இப்போ ஓகே சார். 300 கேபி ஆகுறது எனக்கு வந்து 3 கேபி தான் ஆகுது. ஓகே. இப்போ நீங்க ஓகே ஓகே கேட்டீங்க இங்க வந்து எப்படி அதே 100 இதுதான் இருக்கும் இந்த மாதிரி. அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் கான்செப்ட் வந்து வேற மாதிரி வரும். எப்படி அப்படின்னா இப்போ இங்க ஐடி ஒன்று வந்துடும். இங்க ஐடி அதே ஐடி தான் வந்துடும். ஐடி 1000 இதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஐடியில வந்து இப்போ கண்ட்ரி வந்து இந்தியா வந்து இங்க இருக்கு. இப்போ ஓகே சார். இதே எக்ஸாம்பிளுக்கு நான் வரேன். 1000 10,001. ஓகே. இப்போ 10,001 வந்து இந்த ஐடி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னா நம்பர் ஆஃப் நோடு வந்து அட்டாச்சா இருக்கு இல்லையா? நம்பர் ஆஃப் நோடு நம்பர் ஆ ஆஃப் ஆ ஆமா அதுல ஆமா 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 ஏன்னா இது வந்து பிரைமரி கீ, யூனிக் கீ. ஸோ இதுல டூப்ளிகேட் எங்கேயும் இருக்காது. நீங்க 100 நோடு 1000 நோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமா. இதுல டூப்ளிகேட் எங்கேயுமே இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். ஓகே 1001. ஸோ 1001 போட்ட அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிடும். சப்போஸ் நீங்க 801வது நோடுல வந்து இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா 801வது நோடுல ஏன்னா அது வந்து யூனிக்கி. எவ்வளவு நீங்க நோடு கனெக்ட் பண்ணாலுமே வந்து எந்த நோட்ல இருக்கோ அந்த நோடுக்கு வந்து டைரக்டா போயிடும் 1001. இப்போ இங்க போன பிறகு
இதுல வந்து இங்க ஷார்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா இதுல வந்து இந்தியா இங்கே தான் இருக்கு. ஸோ எடுத்த உடனே இந்த இந்தியா ரெக்கார்டை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஓகே ரெட்ரீவல் வந்து ஃபாஸ்ட். ரெட்ரீவல் வந்து ஃபாஸ்ட். ஓகே ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு காலம்னார் டேட்டாபேஸும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டோரேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனா மேக்ஸிமம் கான்செப்ட் வந்து இந்த காலம்னார் டேட்டாபேஸ் ஏன் ஸ்பீடா இருக்கு இதா இருக்குன்னா இதுதான் மெயின் காரணம். இது மட்டும் கிடையாது. இப்போ ஏன்னா அது ஆர்கிடெக்சர் ஒரு சைடு பார்க்கணும். ஸ்டோரேஜ்னா எப்படி இவங்க வந்து மாடல் டேட்டா மாடல் வந்து ஒவ்வொரு இதுக்கும் டிஃபர் ஆகும். இப்போ ஹெச்பிஎஸ்க்கும் இப்போ கசன்ட்ராக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பேஸும்பாங்க. காஸ்ட் பேஸு கசன்ட்ரா ஹெச் பேஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலம்னார் டேட்டாபேஸில் தான் வருது. ஓகே சார். ஸோ நம்மளோட aim வந்து இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஆக்குப்பை ஆகிறது கம்மியான ஸ்பேஸ் ஆக்குப்பை ஆகுது. ரிட்ரீவல் வந்து ரொம்ப ஸ்பீடாக வருது. ஏன் அப்படின்னா இது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து இதை மாதிரி இண்டெக்ஸ் பண்ணுறதோ என்டையர் ரோ ஃபெச் பண்ணுறதோ தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து இதே வந்து ஒரு டேபிள் மாதிரியே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ரோவே வந்து இந்த ஒரு ரோவை ஹரிசாண்டல் வைஸ் காலமே இது வந்து ஒரு டேபிள் மாதிரியே ஸ்டோர் ஆயிடும். அந்த மாதிரி கான்செப்ட் ஓகே சார். சின்ன 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 டேபிளாக இருக்கு. இப்போ ஒவ்வொரு ரோவே வந்து ஒரு டேபிள், ஒரு ரோவே வந்து ஒரு டேபிள் ஓகே தனியே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சின்ன டேபிளாக தான் இருக்கும். அந்த சின்ன டேபிளில் போயிட்டு ஈவன் நீங்கள் 300 காலம் அதில் இருந்தாலுமே வந்து அது 300 காலம் இருக்கிற டேபிள் தான். ஸோ அதில் போயிட்டு ஓகே உங்களுக்கு வந்து ரெட்ரிவ் ஆயிடும். ஸோ இதுதான் காலம்னர் டேட்டாபேஸ். இது காலம்னர் டேட்டாபேஸ் நான் டேட்டா மாடலில் எல்லாம் போகல. ஏன்னா அது வந்து ரொம்ப டைம் ஆகும். இந்த காலம்னர் டேட்டாபேஸ் இந்த காலம்னர் டேட்டாபேஸில் தான் வந்து இந்த ஹெச்பேஸ் வருது. இப்போ ஹெச்பேஸ் வந்து ஹெச்பேஸு கசன்ட்ரா இது எல்லாமே இதில் தான் வருது. ஸோ காலம் தான். ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்பேஸ் வந்து இட்ஸ் நேட்டிவ் டேட்டாபேஸ் மாதிரி ஆயிடுச்சு. நேட்டிவ் டேட்டாபேஸ் ஃபார் ஹடூப். ஹடூப்க்கு வந்து எங்கெங்கே ஹடூப் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஹெச்பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்க எதுக்கும் எந்த எக்ஸ்ட்ரா செட்டப் எதுவுமே போக தேவையில்லை. ஏன்னா அது டிஃபால்ட்டாகவே வந்து இப்போ ஹடூப் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க காட்டன் ஒர்க் இல்லை கிளவுட் ராவ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நேட்டிவ் ஹடூப்பை ஒரு வெனிலா ஹடூப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெச்பிஎஸ் வந்து டிஃபால்ட்டாகவே அதில் இருக்கும். ஸோ இதை எனேபிள் கான்ஃபிகர் பண்ணுற மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கும். ஓகே. இது காலம்னர் டேட்டாபேஸ். இன்னொரு டேட்டாபேஸ் அடுத்த இதுல என்ன ஸ்கிரிப்டிங்? இதுல என்ன சார் ஸ்கிரிப்டிங் இதுக்கு? ஸ்கிரிப்டிங் அப்படின்னா கிடையாது. ஸ்கிரிப்டிங் அப்படின்னா நம்ம ஒரு இதுக்கு வர முடியாது. இப்போ இல்ல ஜேசன் சொன்னீங்களே சார், மாங்கோல ஜேசன் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு ஜேசன் ஃபார்மட்ல இருக்கும். இதுல வந்து இந்த காலம்னர் டேட்டாபேஸ் ஸ்கிரிப்டிங் அந்த மாதிரி கிடையாது. இல்ல இது ஓகே ஓகே format சொன்னீங்க. இது ஸ்கிரிப்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபார்மட்னு தான் சொல்லணும். ஃபார்மட்னா இப்போ வந்து ஓ ஒரு கண்டென்ட் டைட்டில் இருக்கு. அந்த டைட்டிலுக்குள்ள சப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்ட்டுக்குள்ள கண்டென்ட் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸ் பண்றோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் வந்து பேரண்ட் நோடு, அப்புறம் சப்ஜெக்ட் வந்து அதோடைய சைல்டு நோடு, சைல்டு நோடுக்குள்ள சைல்டு நோடு, சைல்டு நோடுக்குள்ள சைல்டு நோடு, அந்த மாதிரி. ஓகே ஃபார்மேட்டிங். ஓகே. ஸோ இங்க எது மாதிரி என்ன சார் யூஸ் பண்றீங்க? இங்க ஃபெச் பண்றதுக்கு டேட்டா ஃபெச் பண்றதுக்கு செலக்ட் தானே சார்? இல்ல இங்க வந்து ஏறக்குறைய அதே செலக்ட் இதே மாதிரி தான். ஆனா வந்து இந்த கமாண்ட் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். புட்டு கெட்டு அப்படின்னு ஓகே புட்டு கெட் ஓகே ஓகே ஆகும். இந்த புட் கெட். ஓகே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆம், ரொம்ப டீட்டெயிலாக இல்லை. இந்த இப்போ ப்ராக்டிகல்ஸ் பண்ணும்போது நான் அது சொல்கிறேன். ஏன்னா இதில் மெயினான ஓகே இருக்கு காலம் ஃபேமிலி. அது நான் இதை முடிச்சுட்டு வரேன். அடுத்து வந்து ஓகே என்ன சொன்னோம், கிராப் டேட்டாபேஸ். கிராப் டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, லிங்க்டின் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ லிங்க்டின் ஃபேஸ்புக்லாம் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் ஒரு என்டிட்டி. ஓகே, இப்போ உங்களோட இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ உங்களோட ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை 4 பேர் 5 பேர் யாரோ ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்க எல்லாம் இவங்க ஒரு என்டிட்டி. இப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு இடத்துல படிச்சாங்க. இப்போ இவர் ஒரு இடத்துல படிச்சாரு, அங்கதான் நீங்களும் படிச்சீங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டினா இப்போ நீங்க தான் அண்ணா யூனிவர்சிட்டி, நீங்களும் அங்கே தான் படிச்சீங்க. இப்படி
படிச்ச இடத்துல. ஸோ படிச்ச இடத்துல இது இந்த மாதிரி. ஸோ இப்படி இங்க பாருங்க, இவருக்கு வந்து கனெக்ஷன் ஏதோ ஒரு இவர் ஒர்க் பண்ண இடத்துல ஒர்க் பண்ணவங்க, இல்ல இவர் படிச்ச இடத்துல படிச்சவங்க அப்படின்ட்டு. இல்லாட்டி ஃபேஸ்புக் மாதிரி எடுத்துக்கோங்க, இவருக்கு ஃப்ரெண்டு இவர், இப்போ இவர் வந்து இவரை மேரேஜ் பண்ணியிருக்காரு இப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வரும்போது நீங்க எப்படி நார்மல் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணுவீங்க? ரொம்ப ரொம்ப டிடிஎஸ். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் டேபிள் நீங்க நினைச்சே பார்க்க முடியாது. இதை நினைச்சு பாருங்க, எப்படி உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஆரக்கிள் இதிலெல்லாம் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் இதை வந்து. இப்போ இவருக்கு 500 பேர் ஃப்ரெண்டு, அந்த 500 இப்போ இவருக்கு 500 பேர், ஓகே, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணாலுமே எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா இவருடைய இப்போ இவருடைய ஃப்ரெண்டு வந்து இவரோட இவரோட படித்தவர், இப்போ இவர் ஃப்ரெண்டு, ஓகே, இந்த இந்த ஃப்ரெண்டு வந்து இவரோட இப்போ இவரோட ஒய்ஃபு, இப்போ இதுக்கு இப்படி கனெக்டட். இது வந்து நீங்கள் இட்ஸ் அ வெரி பண்ணவே முடியாது. ஏன்னா வெரி காம்ப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் லிங்கிங் இது மாதிரி வரும். இவர் கீழே இவர் கீழே இவருடைய கனெக்ஷன் இவரோட கனெக்ஷன் இவர். இப்போ இது வந்து இங்கே தான் வந்து என்ன வருதுன்னா கிராப் டேட்டா பேஸ் வருது. கிராப் டேட்டா பேஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராப் டேட்டா பேஸ் அப்படின்னா இது வந்து கிராப்ல அவங்க ஸ்டோர் பண்ற டேட்டா பேஸ் அப்படி கிடையாது. நோட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க. நோடு என்டிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, இப்போ இவர் வந்து இப்போ டைட்டானிக் மூவி இருக்கு. ஓகே டைட்டானிக் வந்து நோடு மூவி. ஓகே, இட்ஸ் டைரக்டட் பை, இப்போ இது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து டைரக்டட் பை. ஓகே, டைரக்ஷன் யார் பண்ணா? டைரக்டட் பை. இது வந்து ரிலேஷன்ஷிப் டைரக்டர் பை ஜேம்ஸ் கேமரூன். ஓகே, இவர் அடுத்த ஒரு என்டிட்டியா வந்துடுறாரு, ஜேம்ஸ் கேமரூன். ஜேம்ஸ், இப்போ ஜேம்ஸ் வந்து இது மட்டுமா பண்ணியிருக்காரு, அவதார் பண்ணியிருக்காரு. ஸோ he also directed அவதார். ஸோ அவதார்ல வந்து யார் யாரை ஆக்ட் பண்ணியிருக்காங்க? அவதார் ஆக்டட் பை இந்த மாதிரி நோட் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆக்டர். ஸோ இது வந்து பிசிக்கலா ஸ்டோர் பண்ணும்போது ஒரு நார்மல் டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மெட்ல தான் இது வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். பட் இது வந்து எப்படின்னா நோட் அண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ இதை வச்சே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான செயினிங் மாதிரி இருக்கு இல்லையா, இவருடைய கனெக்ஷன் இவருடைய கனெக்ஷன் இது. இப்போ இதே எடுத்துக்கோங்க, இப்போ டைட்டானிக் வந்து இவர் டைரக்டர், இவர் மியூசிக் யார் பண்ணியிருப்பாங்க, இது ஆக்ட் யார் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே இன்னொரு ரிலேஷன்ஷிப் ஆகும். ஸோ ஒரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க கிராப் டேட்டா பேஸில். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொரி பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ வந்து இப்போ ஜேம்ஸ் வந்து என்னென்ன படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய டைரக்ட் பண்ண என்டிட்டி எல்லாமே. இப்போ அவதாரில் ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வேற எங்கெங்க, இப்போ சப்போஸ் அவர் பேர் வந்து அவதார் ஆக்டட் பை ஓகே, ஆக்டட் பை சம் பேர். ஓகே, இப்போ இவர் என்னென்ன படம் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்தீங்கன்னா அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னா அது என்னென்ன என்டிட்டியோ அது வந்துடும். இப்போ அவர் பேர் வந்து ஏபிசிடி அப்படின்னா ஏபிசிடி எந்தெந்த படம் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து வீடு பார்த்தீங்கன்னா நோட் அண்டு என்டிட்டி அண்டு ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். இதை வச்சு தான் இந்த கிராப் டேட்டா பேஸ் இது. இப்போ கிராப் டேட்டா பேஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா Neo4j. இப்போ Neo4j இதுதான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிராப் டேட்டா பேஸ்லாம் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஒரு செயின் மாதிரி இருக்குண்ணா, ஒன்று இவருடைய ஃப்ரெண்டு இவருடைய ஃப்ரெண்டு இவருடைய ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் இங்கே ஒன்றா படித்தவங்க, இவங்க 2 பேரும் இங்கே ஒரே இடத்துல வேலை பார்த்தவங்க. இந்த மாதிரி நோட் அண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி மாடலில் வந்து பர்டிகுலராக நம்ம ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு, அப்புறம் வந்து இந்த மாதிரி வர்ற இடத்துல வந்து இந்த கிராப் டேட்டா பேஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 இதுலயும் நிறைய டைப்ஸ் இருக்கா சார்? கிராப் டேட்டாபேஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கா சார்? கிராப் டேட்டா பேஸ் நியோ
நிறைய டைப்ல எதுவுமே கிடையாது. இது கிராப் டேட்டாபேஸ் தான். இது ஒரு கேட்டகரி. இதுல இல்ல நிறைய இல்ல நியோ 4G மட்டும் தான் இருக்கா? நியோ 4G மட்டும் தான் இருக்கா இல்ல வேற டைப் இன்னும் நிறைய இருக்கா? வேற டேட்டாபேஸ் இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க. வேற டேட்டாபேஸ் இருக்கு. ஆமா ஆமா. 4K வந்து ஃபேமஸ். ஓகே ஓகே. ஸோ ஃபேஸ்புக்கும் ட்விட்டர் லிங்க்டின்லாம் இதான் யூஸ் பண்றாங்க. இல்ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அவங்க இதை யூஸ் பண்றாங்களான்னு ஓகே எனக்கு தெரியாது. அவங்க வந்து ஆனா ஓகே ஓகே. மேக்ஸிமம் வந்து ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா ஹெச்பேஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே 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 சார். கசன்ட்ரா வந்து ஃபேஸ்புக் தான் கண்டுபிடிச்சது. ஓ சரி. ஓகே ஓகே ஓகே. இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப எல்லா பெரிய கம்பெனியும் வந்து நார்மலா இப்ப வெளிய இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க இன்ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க. பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து பழையபடி ஓப்பன் சோர்ஸுக்கு கொடுத்துருவாங்க. ஏன் ஓகே ஓப்பன் சோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்க வந்து சிஎஸ்ஆர் இருக்கு. சிஎஸ்ஆர்னா என்னது சோசியல் என்னது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்பெனி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இங்கேயும் இருக்கு. இந்தலாம் இந்தியாலையும் இருக்கு. 2% ஆஃப் டிரான்சாக்ஷனா ப்ராஃபிட்டா ப்ராஃபிட்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க வந்து எந்த கம்பெனியும் வந்து ஒரு சோசியல் சோசியல் காஸ்ட் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இங்கேயும் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு இங்கேயும் இருக்கு. இப்போ யூஎஸ்லையும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்ங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அவங்க கம்பெனிலேயே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்றாங்க. அவங்க யூஸ்க்காக டெவலப் பண்றாங்க. டெவலப் பண்ணி முடிச்ச பிறகு அது கொஞ்சம் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்றாங்கன்னா, அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓப்பன் சோர்ஸ் கொடுத்துட்டா 2 லாபம் அவங்களுக்கு. ஒரே கல்லுல 2 கல் மாங்காய் மாதிரி. எப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்லையும் இதான மாதிரி இருக்கும். ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் அது வந்து கம்யூனிட்டி ஓப்பன் கம்யூனிட்டிக்கு வந்து கொடுக்குறோம், நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து அவங்க அந்த சாஃப்ட்வேர்ல பழையபடி அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு மேலே அதோட அட்வான்ஸாவோ இல்லை வேற ஒரு சாஃப்ட்வேரோ வேற இதுக்கு போயிடுறாங்க அவங்க. ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸுக்கு வந்த பிறகு இது எல்லாமே டேக்கன் கேர் பை த கமிட்டர். இப்போ அப்பாச்சி கமிட்டருங்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வாலண்டியர் மாதிரி அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அவங்க எடுத்துக்கிட்டா அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எல்லா ஓப்பன் சோர்ஸுமே வந்தது. இப்போ கசன்ட்ரா வந்து இவங்க கண்டுபிடிச்சது யாரு, ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சது. ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து வெளியிட்டது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ ஹைவும் வந்து ஃபேஸ்புக் கண்டுபிடிச்சது தான். இப்போ இம்பாலா வந்து இவங்க கண்டுபிடிச்சது, கிளவுட்ரா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து மேக்ஸிமம் அப்பாச்சியில் இருக்கிற ஏறக்குறைய 99% ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த மாதிரி வந்தது தான். கம்பெனி வந்து ஃப்ளக்ஸ், நீங்கள் ஃப்ளக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ளக்ஸ் வந்து இந்த மாதிரி கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு ஒரு சர்டன் டயத்துக்கு பிறகு வந்து அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்பாச்சி ஃபவுண்டேஷன் வந்து டொனேட் பண்ணிடுவாங்க. ஸோ டொனேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி ஆயிரும். அடுத்து அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து ஃபர்தர் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி வந்து எடுத்து வந்து அதை வந்து அவங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இதுதான் இது. ஸோ நியோ 4J மாதிரி இது நியோ 4J வந்து ஃபேமஸ் ஆனது. இதே கான்செப்ட்ல ஓகே ஓகே. ஏகப்பட்ட இது இருக்கு. அதான் 140 டேட்டாபேஸ் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். 140 ஆமா ஆமா. 4 கேட்டகரி, இந்த 4 கேட்டகரிலையும் சேர்த்து. ஸோ இதில் வந்து தான் ஹெச்பேஸ். இப்போ ஹெச்பேஸ் வந்து ஏன் மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் படுப்பு இருக்கோ அங்கங்கெல்லாம் ஹெச்பேஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வென் கேன் ஹேவ் த வேர் கேன் அண்ட் கேனாட் யூஸ், அதாவது எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் யூ ஹேவ் த எனஃப் டேட்டா 100 ஆஃப் மில்லியன் ஆஃப் பில்லியன் ஆஃப் ரோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹெச்பேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். when you need random real time read write access to your data, அது இருந்துச்சுனாலும் ஹெச்பேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். when your application has a variable schema where each row has a different column, இப்போ வந்து ஒரு ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 காலம் இருக்கு, இன்னொரு ரோ பார்த்தீங்கன்னா 100 காலம் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காலம் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இது வந்து சூட்டபுளாக யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கலப்போ காமிக்கிறேன். உங்களுக்கு ப்ராக்டிக்கலப்போ காமிக்கும்போது தெரியும் ஏன் இது வந்து ஒரு காலம் இருந்தாலும் இல்லை 100 காலம் இருந்துச்சு, அடுத்து வந்து இன்னொரு 10 காலம் இருந்துச்சு அப்படின்னா இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக. ஒரே ஒரு நிமிஷம்.
சாரி சார். ஓகே. இப்போ இந்த மாதிரி ரேண்டமா அதாவது இர்ரெகுலர் ஸ்கீமா இருந்துச்சுன்னா ஹெச்பிஎஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வென் எங்கெல்லாம் யூஸ் பண்ண இர்ரெகுலர் ஸ்கீம் ஆனா எப்படி சார் சொல்றீங்க? இர்ரெகுலர் ஸ்கீம் ஆனா எப்படி சார்? இப்போ வந்து ஒரு சென்சார் டேட்டா வருதுங்க. ஒரு சென்சார் டேட்டா வருது. ஓகே சென்சார் டேட்டா வருதுன்னா ஓகே ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலா ஒரு இப்போ எங்க சென்சார் டேட்டா ஓகே, ஒரு பார்க்கிங் ஏரியால வந்து ஒரு சென்சார் டேட்டா வந்து கேப்சர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வருது ஓகே அப்படின்னா, பார்க்கிங் வந்து பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலரா இருக்காது. ரெகுலரா இருக்கான்னா, இப்போ பார்க்கிங் வந்து ஒரு ஒரு ஸ்லாட்ல வந்து பண்ணிட்டாங்க. பார்க்கிங் வந்து இருக்கு அப்படின்னா, இப்போ பார்க்கிங் வந்து எப்போ லாஸ்டா பண்ணாங்க? ஓகே. அடுத்து எப்போ வந்து அந்த பார்க்கிங் வந்து வெளியே எடுப்பாங்க யாருக்கும் தெரியாது. எடுக்கும்போது தான் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே கேப்சர் ஆகுது, டேட்டா வந்து கேப்சர் ஆகுது. இந்த பிளான்ட், இந்த பில்டிங்ல வந்து இந்த பார்க்கிங் ஸ்லாட் வந்து நம்பர் வந்து சப்போஸ் 5. இருங்க நான் இதில் போடுறேன். ஏன்னா இது ஒரு ஏன்னா இப்போ இந்த மாதிரி யூஸ் கேஸ் தான் ரொம்ப இடத்துல வருது. அதனால ஓகே வந்து ஓகே, பில்டிங் பில்டிங் வந்து 1. பில்டிங் வந்து பார்க்கிங் ஸ்லாட்னா அந்த ஒவ்வொரு ஸ்லாட் நம்பர் வச்சிருப்போம் இல்லையா, அதில் வந்து 5. ஓகே, பார்க்கடா எஸ், பார்க்கடு எஸ். ஃப்ரம் வென் இப்போ வந்து 8:32 ஆகுதா? ஓகே, 8:15. 8:15 அப்போ இன்னைக்கு டேட்டு. ஓகே, அடுத்து வந்து இவங்க வந்து அடுத்த கேப்சர் ஆகுது. இந்த ஒரே ஒரு நிமிஷம். ஓகே இப்போ அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேப்சர் ஆகுது அதே பில்டிங் 1. ஓகே, பார்க்கிங் ஸ்லாட் வந்து 5. ஓகே, பார்க்கடா நோ, பார்க்கடு நோ. எப்போ லாஸ்ட் பார்க்கிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஃப்ரீயா இருக்கு, பார்க்கடு கிடையாது, இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கு. லாஸ்ட் பார்க்கிங் வந்து 8:15. லாஸ்ட் பார்க்கிங்னா அதாவது லாஸ்டா எப்போ வந்து எடுத்தது அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8:20. டூரேஷன் ஆஃப் லாஸ்ட் பார்க்க எவ்வளவு டூரேஷன்? அந்த டூரேஷன் 1 hour. இப்போ இது 9:20ன்னு வைங்க. 9:20. ஓகே. ஸோ இப்போ பார்க்கணும். அப்போ வந்து அவைலபிலிட்டி எஸ், இது வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ இதுல பாருங்க, இதுல வந்து டியூரேஷன் ஆஃப் ஏன் லாஸ்ட் பார்க்கிங் வந்து வேணும் அப்படின்னா, எவ்வளவு நேரம் தான் இதாயிருக்கு, ஐடில் ஆயிருக்கு அப்படின்னா. ஸோ ஐடில் டைம்னா இப்போ லாஸ்டா பார்க் பண்ணார் இல்லையா, லாஸ்ட் பார்க் பண்ண ஆமா இவ்வளவு நேரம் எவ்வளவு? 10 minutesன்னு வைங்க. இப்போ இதுல பாருங்க, ஓகே அதே பார்க்கிங் ஸ்லாட் தான். இதுல எத்தனை இது வந்து இது இர்ரெகுலர் தானே. இப்போ இதுல வந்து ஓகே ஓகே இது வந்து இந்த மாதிரி தான். ஸ்கீமா வைஸ் எப்படி சார் சொல்றீங்க? ஸ்கீமா எப்படி சொல்றீங்க சார்? ஸ்கீமான்றது பில்டிங் 1ன்றது ஸ்கீமாவா இல்ல? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இங்க வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமா இர்ரெகுலரா இருக்கிறது வந்து, ஏன்னா இங்க வந்து எல்லாமே முன்னாடி மாதிரி அவங்க ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எது அப்ப தேவையோ அதை மட்டும்தான் கேப்சர் பண்ணுவாங்க. இப்ப பார்க்கடு நடக்கும்போது, இப்ப பார்க்கிங் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, அங்க வந்து கார் இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அதெல்லாம் இங்க கேப்சரா பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே ரியல் டைம் ப்ராசஸிங் நடக்கும்போது, ரியல் டைம் ப்ராசஸிங்னா அடுத்து ஒரு பார்க்கிங்க்கு வருது. பார்க்கிங் வந்து இல்லையா, பார்க்கிங் வந்து அப்ப பார்க் பண்ணிருக்காங்களா இல்லையா அது மட்டும் தான் பார்க்கணும். அது உட்கார்ந்து எல்லா ஓகே சார் டேட்டாவையும் எடுத்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே சார் ஏன்னா உங்களுக்கு இங்கேயே வந்துருது பாருங்க. இப்ப பார்க்கடு நோ அப்படின்னு வரும்போது, ஓகே லாஸ்ட் பார்க்கிங் எத்தனை மணி நேரம்,
எவ்வளவு வந்து ஐடில் டைம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஐடில் டைம்னா லாஸ்ட் அவங்க எடுத்திருக்காங்க இல்லையா 9:20 எடுத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு எவ்வளவு டைம் இப்போ வரைக்கும் எவ்வளவு டைம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து டிக்கிங் ஆகிட்டே இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்ப அடுத்து வருது. அடுத்து 3வது இதே தான் வருது. இப்ப இதே இது வரும்போது அடுத்து வந்து ஓகே. அடுத்து வந்து பார்க்கிங். பார்க்கிங் ஸ்லாட் எஸ். அவ்வளவுதான். இதோட முடிஞ்சிடும். ஃப்ரம் வென் டைம் வந்து சப்போஸ் 9:25 9:25 இப்போ வந்து சப்போஸ் 9:27ன்னு வைங்க. இப்போ வந்து டைம் வந்து 9:27 28 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இப்போ வந்து ஓகே அடுத்து கேப்சர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து பார்க்கடனோ பார்க்கு இப்போ எஸ்னா ஒன்றும் இதாகாது. இப்போ அடுத்து அடுத்த கேப்சர் பண்ணும்போது நோனா இருந்துச்சுன்னா எவ்வளோ டைம் ஆகுது. இப்போ வந்து எது கொஞ்சம் இர்ரெகுலரா வரும். ஒரே மாதிரி இருக்காது. ஓகே சார். ஸோ இதுதான் இர்ரெகுலர் ஸ்கீமா. இர்ரெகுலர் ஸ்கீமானா ஆமா. ஏன்னா இப்ப ஃபுல்லா ஐஓடி டிவைஸ் இது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை மட்டும் தான் கேப்சர் பண்ணுவாங்களே ஒழிய எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப ஓகே இப்ப அப்போ இல்ல இப்போ சொல்லுங்க. பழைய டேட்டா எல்லாமே போயிடும்னு சொல்றீங்களா சார்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ் பார்க்டு எஸ் ஃப்ரம் வென் 8:15 டு அந்த டேட்டா போயிடும், எல்லாம் போயிடும். அப்புறம் வந்து நோ பார்க்கிங் லாஸ்ட்னு வந்துடும். அதுக்கு அடுத்து அந்த டேட்டா போயிடும். அதுக்கப்புறம் எஸ் பார்க்டு 9:25 வந்துடும் இல்ல சார்? அப்படிதான் சொல்றீங்களா? அப்டேட் ஆயிட்டே இருக்கும் அதே ரோ. அந்த இல்ல அப்டேட் ஆகாது. அதுதான் அப்டேட் ஆகாது. இப்ப இது ஒரு ரோன்னு வைங்க. இது ஒரு ரோ. ஓகே. இது ரோ 1. இப்ப இது ரோ 2. இப்ப இந்த ரோல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம் வந்து அதிகம். இப்ப இப்படி வேணா ஆமா இதுல வந்து நம்பர் ஆஃப் காலம் வந்து அதிகம். இப்ப இது வந்து 3. இப்ப அடுத்து வந்து வருது. அடுத்து அதேதான் பில்டிங் பார்க்கிங் எஸ்ஆர் நோவா. பார்க்கிங் எஸ். எஸ்னா அவ்வளவுதான். இது மட்டும் தான் இது ஒண்ணும். வேற எதுவுமே கிடையாது. இது டேட்டா அப்படியே தான் இருக்கும். அப்டேட் எதுவுமே ஆகாது. ஆனா உங்களுக்கு வந்து போது இப்ப பார்க்கிங் இன்னொரு கார் வருது அப்படின்னா இப்ப 5வது ஸ்லாட் வந்து எஸ்ஆர் நோவா அவ்வளவுதான் பார்க்கும். எஸ் அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணாது இல்லையா? அடுத்து நோ இருக்கிறதுக்கு போயிடும். இப்ப ரியல் டைம் பாருங்க. இப்ப வந்து ஒரு எல்லா ஸ்ட்ரீட்லயும் வந்து சிசிடிவி வச்சிருக்காங்க. சிசிடிவில வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப பின்னாடி ஐஓடி இதெல்லாம் சாத்தியம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் பண்ணல. இப்ப ஆந்திராலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஒரு 100 ஸ்ட்ரீட் இருக்கு. 100 ஸ்ட்ரீட்ல வந்து சிசிடிவி இருக்கு. சிசிடிவில வந்து ஒரு சிசிடிவில வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் பெர்சன் மூவ்மெண்ட் வந்து அதிகமாகுது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஒரே இடத்துல வந்து அங்க வந்து கேப்சர் ஆகுது. ஆளுங்க வந்து கேப்சர் ஆகுது. ஸோ இந்த 10 பேர் வந்து கூடுறது வந்து சண்டைக்கு கூடினாங்களா இல்ல வந்து எது வெடி வெடிக்கிற கூடினாங்களா இல்ல வந்து சந்தோஷத்துக்கு கூடினாங்களான்னு தெரியாது. ஆனா இப்ப அந்த 10 பேர் ஒரு இடத்துல வந்து கேப்சர் ஆகும்போது உடனே என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து நம்பர் ஆஃப் பெர்சன் டென்சிட்டி வந்து அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு டேட்டா வந்து கேப்சர் ஆகும். டேட்டா கேப்சர் ஆகும்போது கிவிங் த அலாரம். ஸோ அங்க ஒரு மாடல் பில்டிங் வச்சிருப்பாங்க. மாடல் பில்டிங் மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகே இங்க மட்டும் ஆளு ஏன் அதிகம் வருது, உடனே டக்குன்னு டிப்ளாய் பண்ணுங்கன்னு உடனே அங்கிருந்து வண்டில வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க கேப்சர் ஆகும்போது நார்மலா கேப்சர் ஆகும்போது ஒரு ஆளு யாருமே வந்து நார்மலா இப்போ ஒரு ஆளு 2 பேர் வந்து தெருவில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மாடல் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஆளு 2 பேர் இருக்கும்போது அது வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது ஈவெண்ட் நடக்குதா, அதாவது இந்த விரும்பத்தகாத ஈவெண்ட் நடக்குதா அப்படின்னா நோன்னு சொல்லிட்டு கேப்சர் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அதுல வந்து நார்மலா தான் போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தோம்னா 10 பேர், திடீர்னு பார்த்தீங்கன்னா 100 பேர் வந்து அந்த தெருவில் இருக்காங்க அப்படின்னா ஓகே எத்தனை பேர் டென்சிட்டி எவ்வளவு, 10 பேர்னா டென்சிட்டி வந்து இவ்வளவு அப்படின்னா ஏதாவது வேற ஏதாவது மூவ்மெண்ட் நடக்குதா, ஆளுக வந்து மூவ்மெண்ட் ஆமா ரொம்ப பயங்கரமான மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அடுத்த அது ஒரு காலமா வந்து கேப்சர் ஆகும். ஆனா இத வந்து என்னன்னா நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த டிசைன் பண்ணும் போதே அவங்க மூவ்மெண்ட் நடக்குதா எஸ் ஆர் நோ அது வந்து அந்த மாதிரிலாம் கேப்சரே பண்ண மாட்டாங்க. அந்த மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா அதை தான் கேப்சர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு டேட்டா பேஸ் நீங்க டிசைன் பண்ணுங்க. இதை வந்து ஒரு டேட்டா பேஸை டிசைன் பண்றீங்க. இப்போ டேட்டா பேஸ் நார்மல் இதுல வந்து எப்படி டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா
நீங்க வந்து இப்ப இதே இந்த இதே எடுத்துக்கிறோம். சிசிடிவி இதே எடுத்துக்கிறோம். சிசிடிவி எடுத்தோம்னா நார்மல் ட்ரெடிஷனல்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் ஸ்ட்ரீட் ஓகே, ஸ்ட்ரீட் ஓகே, ஸ்ட்ரீட் நம்பரு ஓகே, மூவ்மெண்ட் இஸ் தேர் ஆர் நாட், மூவ்மெண்ட் ஓகே, மூவ்மெண்ட்னா எவ்வளவு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் மூவ்மெண்ட் இருக்கு. அதாவது அந்த ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளவு எவ்வளவு டென்சிட்டியா காமிக்குது, ஸ்கொயர் ஃபீட் மூவ்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே போடுவோம். இப்போ வந்து இதுல மூவ்மெண்ட் ஸ்ட்ரீட் வந்து ஒன்று ஓகே, சாரி, ஸ்ட்ரீட்டு ஓகே, ஸ்ட்ரீட்டு மூவ்மெண்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்கா, எஸ் ஆர் நோ, எஸ் மூவ்மெண்ட், எஸ் ஆர் நோ. அப்புறம் மூவ்மெண்ட் வந்து டென்சிட்டி ஓகே. இப்போ வந்து ஸ்ட்ரீட் ஒன்று, மூவ்மெண்ட் வந்து நோ. இப்போ இங்க பாருங்க, மூவ்மெண்ட் டென்சிட்டி என்ன வரும், நில்லா வரும். இந்த மாதிரி தான் நார்மலா ட்ரெடிஷனல்ல வந்து டேட்டா பேஸ் டிசைன் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து அப்படி டிசைனே பண்ண மாட்டாங்க. இங்க வந்து நோ ஸ்கீமா, நோ ஸ்கீமானா இப்ப இது எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரீட் மட்டும் தான் இருக்கும். ஸ்ட்ரீட் ஒன்று, மூவ்மெண்ட் எஸ் ஆர் நோவா, அவ்வளவுதான். எஸ் அப்படின்னா அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் டென்சிட்டி, அப்புறம் வந்து மூவ்மெண்ட் டென்சிட்டி என்ன, இது அப்பதான் கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் வந்து இது முன்னாடி இந்த மூவ்மெண்ட் டென்சிட்டி எதுவுமே டேட்டா பேஸ்ல டிசைன் பண்ணியிருக்க மாட்டோம்னு சொல்ல வரேன். ஒன்லி ஸ்ட்ரீட் மட்டும்தான் இருக்கும். மற்ற எது இருக்கோ அது எல்லாமே இது பண்ணுவாங்க. இப்போ மூவ்மெண்ட் டென்சிட்டி இருக்கு, இல்லை வந்து ஐடிலாம் இருக்கு, மூவ்மெண்ட் டென்சிட்டி வந்து திடீர்னு அதிகமாயிடுச்சு, என்டையர் தெருவே வந்து ஆளுக வந்துட்டாங்க. என்டையர் தெருவே ஆளுக வந்துட்டாங்கன்னா எவ்வளவு டயத்துல வந்தாங்க, இது வந்து வித்தின் 1 மினிட். அது எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது? ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணாம எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது செல்ஃபாவே? அது நம்ம நாம அந்த ஆர்கிடெக்சருக்கு இன்னும் வரவே இல்லையே. ஆர்கிடெக்சர் வரும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே. ஆர்கிடெக்சர் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாவே எப்படி சொல்லாம பின்னாடி வச்சு சொல்லிட்டு இருக்கேன், ரவுண்டா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டைனமிக்கா வந்து இது இந்த ஸ்கீமா இருக்கும் அப்படின்னு புரியுது சார், புரியுது. டைனமிக்கா தான் ஸ்கீமா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நோ ஸ்கேல் டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் ஸ்கீமா. அங்க வந்து மேக்சிமம் எல்லா நோ ஸ்கேல் டேட்டாபேஸும் நோ ஸ்கீமா, நோ ஸ்கீமா, ஸ்கீமாவே இருக்காது. ஒன்லி வந்து இந்த பிரைமரி கீ மட்டும், பிரைமரி வேல்யூ மட்டும் தான் கேப்சர் பண்ணுவாங்க, வேற எதுவுமே இருக்காது. இப்ப வந்து இப்ப ஹெச்பேஸும் பாத்தீங்கன்னா, ஹெச்பேஸ்ல வந்து மெயினா வந்து இங்க இருக்கிறது வந்து என்னன்னா காலம்னர், காலம் ஃபேமிலி அப்படிங்கிறோம். ஹெச்பேஸ் வந்து ரொம்ப சிம்பிள். இங்க வந்து ஸ்கீமா பாத்தீங்க அப்படின்னா ரோக்கி. இப்ப இங்க ஒரு டேட்டா டேபிள் அந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ரோக்கி வந்து மஸ்ட், ரோக்கி. அப்புறம் வந்து காலம்னர் ஃபேமிலி அப்படிங்கிறோம். காலம்னர் ஃபேமிலி அப்படின்னா குரூப் ஆஃப் காலம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே காலம்னர் ஃபேமிலி. காலம்னர் ஃபேமிலி போடலாம். ரோக்கி காலம்னர் ஃபேமிலி. காலம்னர் ஃபேமிலி எத்தனை காலம்னர் ஃபேமிலி வேணா வச்சுக்கலாம். அதாவது இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஐடி இப்போ எம்ப்ளாயி டேட்டாபேஸ், எம்ப்ளாயி ஓகே, நேம் வந்து ராம், அவர் சிட்டி வந்து ஹைதராபாத், அவருடைய டெசிக்னேஷன் வந்து சப்போஸ் கன்சல்டன்ட், அவருடைய இப்போ சம்பளம் வந்து சப்போஸ் சம் லேக் ஓகே. இப்போ இது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ரோக்கி வந்து ஒன்று, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் உண்டு. பர்சனல் ஓகே, அதாவது சாரி, பர்சனல் ஓகே, பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். ஓகே. இப்போ அடுத்து வந்து ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ். ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் தான் வந்து ஓகே. ப்ரொமோட்டட் எஸ். இப்போ எந்த வருஷம் ப்ரொமோட்டட், அப்ரெசல் ஃபர்ஸ்ட் பக்கெட் ஓகே.
அப்ரைசல் வந்து அப்ரைசல் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பக்கெட். அடுத்து வந்து அவார்டு. அவார்டு எதுவும் வாங்கியிருக்காங்களா? எஸ். என்ன அவார்டு? சர்டிஃபிகேஷன் எதுவும் பண்ணியிருக்காரா? இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ். இது எல்லாமே இதுல எத்தனை காலம் வேணா இருக்கலாம். இங்க மெயினா வந்து டிஃபைன் பண்றது வந்து ரோக்கி மட்டும்தான் டிஃபைன் பண்ணுவோம். ரோக்கியும் காலம் ஃபேமிலி மட்டும்தான் டிஃபைன் பண்ணுவோம். காலம் ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு வேணா இருக்கலாம், எத்தனை காலம் வேணா இருக்கலாம். இப்ப அடுத்து வந்து ரெண்டாவது, இப்ப அவார்டு வாங்கியிருக்காரா? எஸ். ஓகே, எஸ். அவார்டு வந்து ஓகே. இப்போ வந்து அடுத்து இன்னொருத்தருக்கு கேப்சர் பண்றோம். இன்னொருத்தர் கேப்சர் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து ராமு, ஓகே. இப்ப இவர் வந்து இவருடைய டீட்டெயில்ஸ் நம்ம கிட்ட இல்ல. அவர் வந்து ரகு தான் தெரியும். ஓகே, அவர் என்ன ஊர்னு நமக்கு தெரியல. ஓகே. இப்போ அடுத்து வந்து இவர் கன்சல்டண்டா என்ன அப்படின்னா எஸ் மேனேஜர். ஓகே, மேனேஜர். அவர் சம்பளம் நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இந்த மட்டும்தான் எது தெரியுமோ அது மட்டும்தான் கேட்சாகும் இங்க பர்சனல் டீடைல்ஸ்ல. ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ்ல வேற எந்த, எனக்கு வந்து ப்ரொமோட்டடு நோ, ப்ரொமோட்டட் நோ, அவ்வளவுதான் தெரியும். வேற வந்து அப்ரிசல் எவ்வளவு, அவார்டு எவ்வளவு, அது எல்லாமே எதுவுமே தெரியாது. ஸோ எது தெரியுதோ அதை மட்டும் தான் நம்ம கேட்போம். ஸோ இதுதான் ஓகே. irregular. ரெண்டாவது வந்து இங்க மெயினா வந்து இந்த டேட்டா மாடல். ஏன்னா டேட்டா மாடல்ல நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து 1 hour வந்து பேசுவோம். 1 hour 2 hour. இந்த ஹெச்பிஎஸ்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸ், 2 கிளாஸ் எடுப்போம் நம்ம ஆக்சுவலா வந்து. ஓகே. இப்போ வந்து இதை நம்ம ஷார்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இங்க பாத்தீங்கன்னா இது இர்ரெகுலர் ஸ்கீமாவா தான் இருக்கும். இங்க வந்து ரெண்டாவது வந்து இங்க வந்து எது என்ட்ரு பண்றோமோ அது மட்டும் தான் எடுத்துக்கிறோம். வேற எந்த டீட்டெயிலும் எடுத்துக்கிறாது. இங்க நல்லெல்லாம் fill ஆகாது. இங்க வந்து நல்ல எது என்ட்ரு பண்ணாதுக்கு நல்ல ஆகுது அந்த மாதிரி ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா இதை நம்ம டிஃபைனே பண்றது இல்லையே. இந்த காலமே டிஃபைனே பண்றது இல்லை. இப்போ நீங்க ஆர்க்கிள்ல வந்து காலம் டிஃபைன் பண்ணும்போது தான் இப்போ வந்து நம்ம வந்து டேட்டா என்ட்ரு பண்ணியே ஆகணும். இல்லாட்டினா நல் வேல்யூ அங்க வந்து ஃபுல் ஆகுது. ஆனா நாங்க டிஃபைனே பண்ணாத போது நோ ஸ்கீமா, இது வந்து டைனமிக் ஸ்கீமா. ஸோ டிஃபைனே பண்ணும்போது அது வந்து எதிரே பார்க்காது. இதுக்கு கான்செப்ட் பேர் வந்து ஸ்பார்ஸ் டேபிள் அப்படிம்பாங்க. ஸ்பார்ஸ் டேபிள். ஸ்பார்ஸ் டேபிள்னா இப்போ ஸ்பார்ஸ்னா விரவி கிடக்கிறது அப்படிம்பாங்க. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்பார்ஸ் டேபிள் அப்படின்னா இது வந்து இதே டேட்டாவே எதிர்பார்க்காது. அந்த டேட்டா நம்ம வந்து அங்க கொடுக்கலனா அது வந்து நல்லும் ஃபில் ஆகாது. ஸோ அங்கே வந்து டேட்டாவே எடுத்துக்கிறாது, டேட்டாவே எதிர்பார்க்காது, நல்லும் ஃபில் ஆகாது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து மற்ற இப்போ நார்மல் டேட்டா பேஸ் மாதிரி நல்ல இது பண்றது, ஸ்பேஸ் ஃபில் பண்றது அது எதுவுமே கிடையாது. எல்லாமே கண்டென்ஸ் மேனரா தான் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே. இது ஹெச்பிஎஸ் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப பெருசு. அதனால வந்து நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிச்சிடுறேன். கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க ஹடுப்பு எதுவும் படிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கிளவுட்ரா குயிக் ஸ்டார்ட் எம்லேயே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஈஸியா
நீங்கள் க்ளவுட்ராக்கு போயிட்டீங்க அப்படின்னா க்ளவுட்ராவில் அங்கே போயிட்டு க்ளவுட்ரா விஎம் டவுன்லோடு க்ளவுட்ரா விஎம் டவுன்லோட்னா இப்போ உங்களுக்கு இது கான்செப்ட்லாம் தெரியும் இல்லையா அந்த விஎம் வேறு ஆமா சார். ஆமாம் விஎம் வேறோ இல்லை விர்ச்சுவல் பாக்ஸோ ஏதோ ஒரு டவுன்லோட் பண்ணி. இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இங்கே போயிட்டு இது கொடுக்கணும். ஆனால் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு ரேம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அது ஒரே ஒரு ட்ராபிக். ஏன்னா ஓகே. முன்னாடி ஆமாம் இது வந்து கம்ப்ளீட் விஎம் குயிக் ஸ்டார்ட் விஎம்னால இது வந்து இப்போ விஎம்பேர்னா விஎம்பேர் இல்லாட்டினா விர்ச்சுவல் பாக்ஸ் இல்லை கேவிஎம்னா இல்லை டாக்கர் இமேஜும் இப்போ வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரேம் வந்து அதிகமாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து லேர்ன் எவ்வளோ? பண்ண இது வந்து ரேம் வந்து அட்லீஸ்ட் 16 ஜிபி மோர் தென் 10 ஜிபி இருந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா ஓகே ஓகே. அப்பதான் இது வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். இது வந்து 16 ஜிபி ரேம் என்னுடைய மிஷினு. இதுலயே பாருங்க இவ்வளோ. ஓகே. இதே 8 ஜிபி 8 ஜிபி ரன் ஆகும். ரன் ஆகாதுன்னு இல்லை, ஆனால் ரொம்ப டைம் ஆகும். இது அப்படியே ஒரு 5 ஸ்லோவா. ஆகும். ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ வர வர ரிசோர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அது ஒன்றே ஒன்று தான் அது. இப்போ நான் அந்த இது முடிச்ச பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் கிளாஸு நான் ஏன்னா ஓகே. பிளான் இருக்கு நமக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது இப்போ ரெக்கார்டிங் அது பண்ண வேணாம். அது கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. மை காட், எவ்வளோ டைம். இந்த குயிக் ஸ்டார்ட் விஎம்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து டூல் மாதிரியே இதாயிருக்கு. ஸோ இப்போ ஓகே. நீங்கள் அட்மின் ஏதாவது படிச்சீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளவு இது கிடையாது. ஏன்னா அட்மின்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி கான்ஃபிகரேஷன் எல்லாமே தெரிஞ்சாகணும். அட்மினுக்கு ஆமாம். அதனால் வந்து அது வந்து நீங்கள் பிளைன் வெண்ணிலாவோட போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா அதுக்கு பிறகு இதுக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் டெவலப்பர் படிக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி போக தேவையில்லை. எடுத்தவொடனே க்ளவுட்ராவை போட்டு இது பண்ணலாம். ஏன்னா அதுக்கு டைம்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அதை இன்ஸ்டால் பண்ணுறேன் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு பிறகு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இப்போ எல்லாமே இதில் ரன் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகும்போதே ரன் ஆயிரும். நீங்கள் ஒவ்வொன்றா கான்ஃபிகர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக தான் இது. நீங்கள் எப்படி டெவலப்பர் படிக்கிறீங்களா இல்லை? அப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மோர் தென் 10 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டெவலப்பர் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அட்மினும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது. ஏன்னா மோர் தென் 10 இயர்ஸுங்கனாலே உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி தான் வெளியே வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இங்கே பாருங்க, இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் ஹெச்பேஸ் இந்த இங்கே கிளிக் பண்ணேன் டெர்மினலுக்கு. ஹெச்பேஸல் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெச்பேஸ்
டாட்டா இருக்கு. ஓகே, இந்த ஹெச்பிஎஸ் வந்துருச்சு. இப்போ பாருங்க, கிரியேட், இது வந்து டேபிள் நேம். ஸோ சப்போஸ் எம்ப்ளாயி, ஓகே. பர்சனல் டேட்டா இல்லை எம்புனா எம்ப்ளாயி எம்பு1 நான் வச்சுக்குவோம். எம்பு1 இது வந்து காலம் ஃபேமிலி பர்சனல் டேட்டா. அடுத்து வந்து ப்ரொஃபஷன் டேட்டா. ஓகே, அவ்வளோதான், டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பு, இது ரெண்டுமே காலம் ஃபேமிலி. இது போக என்ன நம்ம, ஆமாம், எவ்வளோதான் இது பண்ணியானோ இது போக வந்து சப்போஸ் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் வெர்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் வெர்ஷனு இங்கே அப்டேட்லாம் எதுவுமே கிடையாது, அப்பன்ட்டு தான் எல்லாமே. இப்போ இங்கே பாருங்க, இப்போ வந்து ஸ்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்ப்ளீட்டாக டேபிள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம செலக்ஷன் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து ரோ. இப்போ புட்டு இதில் வந்து ரோக்கி வந்து ரொம்ப மெயின். ஸோ புட்டு EMP1, ஓகே. இப்போ இதில் வந்து பர்சனல் டேட்டா நேம் வந்து கீ, அதாவது பர்சனல் டேட்டாவில் நேம் வந்து பர்சனல் டேட்டாவில் நேம் வேல்யூ இது வந்து ஒரே ஒரு நிமிஷம். புட்டு, ஓகே. ஓகே, கரெக்டு தான். பர்சனல் டேட்டா நேமு, ஓகே. வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ராம். அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே பாருங்க, ஸ்கேனு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொரு காலம் வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்க, பர்சனல் டீட்டெயில் ஓகே வந்து 1, பர்சனல் டேட்டா வந்து நேமு, இப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ராம். இப்போ அதே இதில் 1 பர்சனல் டேட்டா வந்து சிட்டி. பர்சனல் டேட்டா மட்டும்தான் காலம் ஃபேமிலி. இந்த நேமு சிட்டி எல்லாமே நம்ம டைனமிக்காக இது பண்ணுறது தான். ஹைதராபாத்து, ராமு, ஹைதராபாத். இப்போ இது வந்து லேட்டஸ்ட்டாக இது ஒன்றதுனால இப்போ அடுத்து வந்து புட்டு இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ராமுங்கிற இடத்துல ராம்குமார். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் அப்டேட் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து இது வந்து அப்பன் மாதிரி அடுத்த இது ராம்குமார்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இங்கே பாருங்க ராம்குமார் லேட்டஸ்ட். அப்போ அப்படின்னா ராம் வந்து அழிஞ்சிருச்சா? இல்லை, ராம் வந்து இருக்கு. அது வந்து வெர்ஷன் பழைய முன்னாடி வெர்ஷன். இந்த மாதிரி நம்ம வெர்ஷன் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம், 10 20 எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து போகவே போகாது. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் டிடிஎல்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க, டைம் டு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பீரியடுக்கு பிறகு வேணாம் அப்படின்னு சொல்லி.
ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா இது டிரான்சாக்ஷனுக்கு கிடையாது. ஹெச்பிஎஸ் வந்து டிரான்சாக்ஷன் கிடையவே கிடையாது. இது வந்து அனலிட்டிக்ஸ் தான். எங்கெல்லாம் ஹடூப் யூஸ் பண்றாங்க, எங்கெல்லாம் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, அங்கதான் ஹெச்பிஎஸ் வந்து டிரான்சாக்ஷன் கிடையாது. உடனே நம்ம வந்து டிரான்சாக்ஷனா இதை வந்து நினைக்கவே கூடாது. ஓகே சார். ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹடூப்ல வந்து ஹடூப் எங்கெங்க யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் ஹெச்பிஎஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண நினச்சேன்னா ஒரு ஸ்பார்க்கில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிலாம் காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆனால் இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம அதை வந்து கவர் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி மேனுவலாக என்ட்ரு பண்ண மாட்டாங்க. மேனுவலாக என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்கன்னா இதாக தான் பண்ணுவாங்க. அதாவது த்ரூ ப்ரோக்ராமேட்டிக்கலாக தான் என்ட்ரு பண்ணுவாங்க. இப்போ கெட்டு, இப்போ புட்டுங்கிற மாதிரி கெட்டு, சப்போஸ் இஎம்பி 1, இஎம்பியில் வந்து 1, அதில் வந்து ரோக்கி வந்து 1, ரோக்கியில் வந்து 1, நேம், பர்சனல் டீட்டெயில்ஸில் இப்போ பர்சனல் டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டேட்டா நேம். இப்போ உன்னுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ராம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பர்சனல் டேட்டா உன்னுடைய ஒன்று, அதாவது ரோக்கி ரொம்ப மெயின். அதான் ரோக்கி தான் இங்கே பிரைமரி கீ மாதிரி. சிட்டி என்ன, ஹைதராபாத். இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் ஹெச்பிஎஸ். நான் ஜஸ்ட் இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் ஓகே சார். இது பண்ணிக்கிறேன். சரி, இன்னொரு நாளைக்கு